மனிதன் பாவத்தில் விழுந்தவுடன் அவன் இருதயம் இருள் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே அவன் எது சரியானது என்ற தீர்மானம் எடுக்க முடியவில்லை. எது நியாயம், எது அநியாயம், எது தூய்மை, எது அசுத்தம், எது வாழ்வுக்கான வழி, எது வாழ்வை அழிக்கும் பாதை என்று பிரித்து அறிந்து செயல்பட முடியாத நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான். இதனால் மனிதன் ஞானத்தையும் அறிவையும் இழந்து பேதையான மனநிலையில் காணப்படுகிறான். இன்றைய அனுதின தியானம்: பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நீதிமொழிகள் 21:11. பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இது ஒரு தண்டனை பற்றி சொல்லுகிற வசனம் மட்டுமல்ல, மனிதனின் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் தேவனுடைய ஒரு போதனையாகும். மனிதன் பாவத்தில் விழுந்தவுடன் அவன் இருதயம் இருள் நிறைந்ததாக இருக்கிறது. எனவே அவன் எது சரியானது என்ற தீர்மானம் எடுக்க முடியவில்லை. எது நியாயம், எது அநியாயம், எது தூய்மை, எது அசுத்தம், எது வாழ்வுக்கான வழி, எது வாழ்வை அழிக்கும் பாதை என்று பிரித்து அறிந்து செயல்பட முடியாத நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறான். இதனால் மனிதன் ஞானத்தையும் அறிவையும் இழந்து பேதையான மனநிலையில் காணப்படுகிறான். பாவத்தின் மூலம் சாத்தான் மனிதனை பேதமையான நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். மனிதனின் கண்களை குருடாக்கி உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் செய்து குழப்பமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். இது சாத்தானின் திட்டமிட்ட வஞ்சனை. தேவனுடைய வார்த்தை பேதையாகிய மனிதனை ஞானத்தை பெறும்படி அழைக்கிறது. மனிதன் இருளிலும் அறியாமையிலும் தள்ளப்பட்டிருந்தாலும் அவனை வெளிச்சத்திற்கும் ஞானத்திற்கும் கொண்டு செல்வது தேவனுடைய வார்த்தையே. பேதையானவன் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஞானத்தை பெற்றுக்கொள்கிறான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 15:33. நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் ஞானம் அடைகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பேதைகள் அல்ல, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதனால் கர்த்தர் பரியாசக்காரனை தண்டிப்பது போல் தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்க மாட்டார். ஆனால் நம்மை திருத்தி நன்றாக நடத்தி நியாயத்திலும் சத்தியத்திலும் வளர்க்கிறார். கர்த்தர் பரியாசக்காரரை தண்டிக்கும் போது அதை நாம் காணும்போது அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உள்ளது. எனவே வேதம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவறுகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:8-11 வரை. அவர்களுடைய விழுதல், தோல்விகள், அவர்களுடைய தண்டனைகள் நமக்கு பாடமாகவும் எச்சரிக்கையாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான். நாம் கற்றுக்கொண்டு ஜாக்கிரதையாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஞானத்தில் நடப்போம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். எபிரேயர் 4:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.